நந்தினி கிட்ட நான் சொன்னதெல்லாம் அவட கிட்ட சொல்லிடுவியா? இப்போதைக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. எப்போ கூண்டி ஏறி சொல்ல சொல்றேனோ அப்போ சாட்சி சொன்னா போதும். டைம் ஆயிடுச்சுல, துர்கா சீரியல் பார்க்கணும்ல. வா போலாமா? போலாமா? வா. எட்டு மணி ஆக போகுது. சீரியல் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சீரியலை மிஸ் பண்ண கூடாது, இல்லனா கதையே புரியாது. யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ சீக்கிரம் வாங்க. இவ என்னடி சந்தையில கூவி கூவி விக்கிற மாதிரி நம்மள கூப்பிட்டு கூப்பிட்டு சீரியல் பார்க்க சொல்றா? சின்னியா வாங்க வாங்க. அக்கா, நாமெல்லாம் ஒண்ணு போக வேணாம். அடி போடி. இந்த வீட்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த சீரியலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு வெக்கமானெல்லாம் பார்க்க கூடாது. வா போய் பார்க்கலாம். வா வீணா வாடி. இந்த வீட்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு என்ன கேட்டா நானே சொல்லுவேன். என்ன வச்சுக்கிட்டே கனகா நந்தினிக்கு ஃபோன் பண்றா, சாண்டி இங்க வருவான்னு சொல்றா. இந்த விஷயம் ஆவடைக்கு தெரியுமா? நம்ம வேணா சொல்லலாமா? எதுக்கு வம்பு? ஆரம்பிக்க போகுது. போடுறாங்க 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 பாருங்க. ஐயா, டேய், இப்ப எதுக்குடா நீ எனக்கு கால் பண்ண? எல்லாம் நல்லபடியா முடியற வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல? ஒரு பக்கம் வந்துட கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல? போலீஸ் என் போனை ட்ராக் பண்ணா நீயும் மாட்டிக்குவ, உன்னால நானும் மாட்டிக்குவேன்டா. ஐயா, ஒரு அவசர வேலையா சென்னைக்கு வர வேண்டியதாயிடுச்சு. வந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட சொல்லணும் தாயா போன் பண்ணேன். ஏய், என்னடா சொல்ற? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ சென்னைக்கு வந்துட்டியா? ஆமாங்க ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி போன்ல பேசுறது நல்லதில்ல. நீங்க பண்ண வீட்டுக்கு வந்துருங்கய்யா. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். ஏய், அது ஊர்ல இருந்தே போன்ல சொல்லிருக்க வேண்டியதுதானடா. எதுக்குடா இங்க வந்த? ஐயா, சில விஷயங்களை நேர்ல தான் சொல்ல முடியும். நீங்க பண்ண வீட்டுக்கு வந்துருங்க. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க கோவப்படவே மாட்டீங்க. நான் வச்சுறேங்க ஐயா, சீக்கிரம் வந்துருங்க.